வணக்கம். சர்க்குலர் ஜர்னி சுற்றுலா வடிவமைக்கும் மாதிரியை கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதில் உள்ள சிறு சிறு பிழைகளை திருத்தி புதிய வடிவத்துடன் ஹம்பி, அஜந்தா, எல்லோரா, பூரி ஜெகநாத், கோனார்க் என்று 9 நாட்கள் கடந்த மாதம் சுற்றுலா சென்று வந்தேன். என்னை போன்று தனிமனிதனாக சுற்றுலா வடிவமைப்பவர்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும். சுற்றுலாவை வடிவமைக்க கூகுள் மேப்பையோ அல்லது இந்தியன் ரயில்வேவை சார்ந்த இணையதளங்களையோ பயன்படுத்தி நமக்கு தேவையான நாட்களில் சரியான நேரங்களில் சென்றடைந்து புறப்படும் தொடர்வண்டிகளை பயன்படுத்தி வடிவமைக்கலாம். நான் மேலே கூறியுள்ள இடங்களுக்கு சென்று வர 3 திட்டமிடலை வடிவமைத்தேன். இதற்கான டிக்கெட்டுகளை தமிழ்நாட்டில் குறிப்பிடப்பட்ட 2 ரயில் நிலையங்களில் மட்டுமே பெற முடியும். திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் மற்றும் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் இதற்கான டிக்கெட் கிடைக்கும். டிக்கெட் பெறுவதற்காக சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தின் முதல் மாடியில் உள்ள முன்பதிவு மேற்பார்வையாளர் கவுண்டர் எண் 23 இல் நாம் வடிவமைத்த படிவங்களை ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தேன். ஒரு சில நாட்களுக்கு பிறகு கொடுத்த 3 படிவங்களில் 2 படிவங்கள் ஒப்புதலாகி கிடைத்தது. நமக்கான ஒரு படிவத்தை தேர்வு செய்யும் முன் தொடர் வண்டிகளின் இருக்கையோ அல்லது படுக்கையோ காலியாக இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த படிவத்தை முன்பதிவு செய்யும் கவுண்டர் நம்பர் 19 இல் சமர்ப்பிக்க வேண்டும். இங்கு நமக்கு சர்க்குலர் ஜர்னி சுற்றுலாவுக்கான ஒரே டிக்கெட் மானியத்துடன் கிடைக்கும். சர்க்குலர் ஜர்னி சுற்றுலா விண்ணப்பத்தை தவறின்றி சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். பிழையிருந்து டிக்கெட் மீண்டும் புக் செய்ய நேர்ந்தால் அபராதமாக 60 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி அருகில் உள்ள சில கவுண்டர்களில் எத்தனை தொடர்வண்டிகளில் பயணம் செய்ய வேண்டுமோ அத்தனை படிவங்களை பூர்த்தி செய்து தனித்தனியே இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்காக படிவம் ஒன்றுக்கு 20 ரூபாய் கொடுக்க வேண்டும். மேலும் திட்டத்தின் மூலம் நாம் 60 நாட்கள் வரை சுற்றுலாவை வடிவமைக்கலாம். அதிகபட்சமாக 8 தொடர் வண்டிகளை முடியும் இடத்திலேயே ஆரம்பிக்கும் வகையில் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பயணம் இணைக்கும் தொடர்வண்டி நிலையங்களிலும் குறைந்தது 3 மணி நேரம் இடைவெளி இருக்குமாறு வடிவமைக்க வேண்டும். சில நேரங்களில் தொடர்வண்டிகள் தாமதமாக வருவதுண்டு மற்றும் தொடர் வண்டிகளுக்கான முன்பதிவு 2 மாதங்களுக்கு முன்பே தொடங்குவதால் நமது திட்டமிடலை அதற்கேற்றாற் போல் வடிவமைக்க வேண்டும். நெடுந்தூரம் பயணம் என்பதால் இருக்கைக்கான காத்திருப்பு குறைவாக இருத்தல் நன்று. நமக்கான தொடர் வண்டியை தவறவிட்டால் ரயில் நிலையத்தில் உள்ள உயர் அதிகாரிகளின் அறிவுரையின்படி பயணிக்கலாம். சுற்றுலாவை முடித்து அடுத்த இடங்களுக்கு செல்ல தொடர்வண்டியின் புறப்படும் நேரத்தை விட 1 மணி நேரத்திற்கு முன் ரயில் நிலையத்தில் இருப்பது நன்று. தொடர் வண்டியில் அதிக எண்ணிக்கையில் பெட்டிகள் உள்ளதால் நமக்கான சரியான பெட்டியில் அமர இந்த நேரம் நமக்கு பயன்படும். இக்காணொளியை இத்துறை சார்ந்த அதிகாரிகள் பார்த்தால் அவர்களிடம் எனது வேண்டுகோள், முன்பதிவு மேற்பார்வையாளரிடம் படிவத்தை சமர்ப்பித்து அனுமதி பெறும் நாட்களை குறைத்து சில மணி நேரங்களில் முடிந்தால் ஒரே கவுண்டரில் டிக்கெட் மற்றும் இருக்கைக்கான முன்பதிவு செய்வதன் மூலம் எங்களுக்கான இருக்கை உறுதி செய்யப்படும். நாட்கள் மற்றும் நேரம் தாமதமாகும் பொழுது எங்களுக்கான இருக்கை இழக்க நேரிடுகிறது. மற்றும் நெடுந்தூர தொடர் வண்டிகளில் சமைப்பதற்கான பிரத்யோக பெட்டி உள்ளது. நான் பயணம் சென்றபோது தற்செயலாக அப்பெட்டியை பார்க்க நேர்ந்தது. அங்கு பயன்படுத்தும் ஒரு சில பாத்திரங்கள் மிகவும் பெரியதாக உள்ளதால் அதை சரியாக தூய்மைப்படுத்துவதற்கு போதிய இட வசதி அங்கு இல்லை. இதை கருத்தில் கொண்டு இத்துறை சார்ந்தவர்கள் யாருக்கும் பாதிப்பின்றி நல்ல தரமான உணவுகள் மற்றும் சரியான விலையில் பயணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புகைவண்டியில் பயணம் செய்யும் பொழுது எச்சில் துப்புதல் மற்றும் குப்பைகளை அதற்குரிய தகுந்த இடத்தில் போட வேண்டும். இல்லையென்றால் உடன் பயணிக்கும் சக பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். சில மணி நேரத்திற்கு பிறகு நன்றாக இருந்த கைப்பிடிப்பானின் நிலையை பார்க்கலாம்.
எனது திட்டமிடலின்படி வேலூர் காட்பாடியில் பயணத்தை தொடங்கி காட்பாடியிலேயே முடிப்பது. முடிந்தவரை சுற்றுலா தலங்களில் பேருந்துகளில் பயணம் ஆரம்பிக்கும் நேரம் இரவு 6 மணிக்கு மிகாமல் பயணிப்பது நன்று. பெரும்பாலான இடங்களில் இரவு நேரங்களில் பேருந்து வசதிகள் சரிவர இல்லை. புதிய இடம் என்பதால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கும் பொழுது கூகுள் மேப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் எவ்விடத்தில் உள்ளோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். மற்றும் நம் சேர வேண்டிய இடத்தின் தொலைவு மற்றும் சென்றடைய வேண்டிய இடம் பற்றிய முன்னெச்சரிக்கையோடு செயல்படலாம். நீங்கள் சென்றடையும் ரயில் நிலையம் அதிகாலையாக இருந்தால் ரயில் நிலையத்திலேயே உள்ள பணம் செலுத்தி பயன்படுத்தக்கூடிய குளியல் அறைகளை பயன்படுத்தலாம். இந்த வசதி அனைத்து ரயில்வே ஜங்ஷன்களிலும் உள்ளது மற்றும் பெரும்பாலான ரயில் நிலையங்களில் இலவச இணையம் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் செல்போனில் உள்ள வைஃபை ஆன் செய்வதன் மூலம் எளிமையாக இச்சேவையை பெறலாம். செல்லும் சுற்றுலா இடங்களில் நாம் அறிந்த தமிழ், இங்கிலீஷ் மொழிகளைத் தவிர வேறு மொழியாக இருந்தால் அங்குள்ள எழுத்துக்களை கூகுள் லென்ஸ் மூலம் சுலபமாக மொழிமாற்றம் செய்து அறியலாம். பிளே ஸ்டோரை ஓபன் செய்து அதில் உள்ள சர்ச்சிங் ஆப்ஷனில் கூகுள் லென்ஸ் என்று டைப் செய்து கூகுள் லென்ஸ் செயலியை பதிவிறக்கம் செய்யலாம். மற்றும் உங்களுடைய செல்போனில் உள்ள கேமராவை ஆன் செய்து அதில் உள்ள கூகுள் லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலமும் மாற்று மொழிகளில் உள்ள எழுத்துக்களை நம் தாய் மொழியில் அறியலாம். நான் சுற்றுலா சென்ற இடத்தில் ஒரு சில புரியாத எழுத்துக்களை டிரான்ஸ்லேட் செய்து முயற்சித்தேன். அதனுடைய வீடியோக்கள் உங்களுக்காக. பிளே ஸ்டோரை ஓபன் செய்து அதில் உள்ள சர்ச்சிங் ஆப்ஷனில் ஸ்பீக் அண்ட் டிரான்ஸ்லேட் என்று டைப் செய்தால் நமக்கு நிறைய செயலிகள் கிடைக்கும். சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுற்றுலா சென்ற இடத்தில் சக மனிதர்களுடன் நான் உரையாடிய சில ஆடியோக்கள். தமிழ், கன்னடம், ஹம்பிக்கு ஆட்டோவில் போவதற்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க? ಹಂಪಿಗೆ ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗಲು ಎಷ್ಟು ಶುಲ್ಕ? 300 ರೂಪಾಯಿ ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತಾರೆ. 300 வசூலிக்கப்படும். ಹೊಸಪೇಟ್
ரயில்வே ஸ்டேஷன் போவதற்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்கு? ಹೊಸಪೇಟ್ ರೈಲು ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ಕೊನೆಯ ಬಸ್ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ? 6:30 ಒಂದಿದೆ, 7:30 ಒಂದು ಬಸ್ ಇದೆ. இரவு மாலை 6:30 மணிக்கு பேருந்தும் 7:30 மணிக்கு பேருந்தும் உள்ளது. விருப்பாக்ஷா டெம்பிள் எங்க இருக்கு? ಆಯ್ಕೆಯ ದೇವಾಲಯ ಎಲ್ಲಿದೆ? ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ಬಲಕ್ಕೆ ತಿರುಗಿದರೆ ದೇವಸ್ಥಾನವು 10 ಅಡಿ ದೂರದಲ್ಲಿದೆ. நேராக போய் வலப்புறம் திரும்பி 10 அடி தூரத்தில் கோயில் உள்ளது. மராத்தி அவுரங்காபாத்தில் டார்மெட்ரி ஃபெசிலிட்டி இருக்கா? औरंगाबादमध्ये वसतिगृहाची सुविधा आहे का? அஜந்தா போவதற்கு காலையில் பஸ் உண்டா? अजिंठ्याला सकाळची बस आहे का? எல்லோராவில் எத்தனை கேவ்ஸ் இருக்கு? प्रत्येक रोलमध्ये किती गुहा आहेत? ஒரியா கோனார்க் சன் டெம்பிள் லைட் ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? କନୋର ସନ୍ ମନ୍ଦିର ଲାଇଭ୍ ଶୋ କେଉଁ ସମୟରୁ ଆରମ୍ଭ ହୁଏ? கோனார்க்ல இருந்து பூரி போவதற்கு கடைசி பஸ் எத்தனை மணிக்கு? କନାର୍ଡରୁ ପୁରୀ ପର୍ଯ୍ୟନ୍ତ ଶେଷ ବସ୍ କେଉଁ ସମୟ? கோனார்க்ல கல்ச்சரஸ் ப்ரோக்ராம் உண்டா? କନାର୍ଡଙ୍କର ଏକ ସାଂସ୍କୃତିକ କାର୍ଯ୍ୟକ୍ରମ ଅଛି। பூரி ஜெகநாத் கோவில் எப்படி போகணும்? ପୁରୀ ଜଗନ୍ନାଥ ମନ୍ଦିରକୁ କିପରି ଯିବେ?